நம்ம எல்லாருக்குமே கப்பல் பயணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இந்த கப்பலில் எல்லாமே மக்கள் தான் போவாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன் மக்களுக்கு மேலே நிறைய எண்ணெய்கள் கொண்டு போகவும் காரை இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறையாவே இந்த மாதிரி சரக்கு கப்பல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கப்பல்களும் கடலில் வந்து போகும். அப்படிப்பட்ட இந்த ஒரு கப்பல் பயணத்தில் கிட்டத்தட்ட 4000 கார்களுக்கு மேலே மூழ்கிய சம்பவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கப்பலில் நடந்த ரொம்பவும் பெரிய பெரிய சம்பவங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிற கப்பல் பேர் ஒகே ஒசாகா. இந்த ஒரு கப்பல் ஜனவரி 3, 2015 அப்போ ஒரு பெரிய விபத்தில் மாட்டுது. இந்த ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா நார்வே நாட்டிலேருந்து வந்த கப்பல். இது ஜெர்மனியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கப்பல் அப்படியே லைட்டாக கவுந்து இல் ஆஃப் வெயிட் அப்படின்ற ஒரு தீவில் வந்து நடுவில் மாட்டிக்கிச்சு. இந்த கப்பல் ஒரு சைடாக சாய்ஞ்சதுக்கு முக்கியமான காரணமே உள்ளே இருக்கிற சரக்கு பொருள் எல்லாமே ஒன் சைடு மட்டும் அதிக வெயிட் இருக்கிற மாதிரி இந்த கப்பலில் ஏற்றுனாங்க. சரக்குனா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சரக்கு கிடையாது. இது அந்த பெரிய பெரிய லக்ஸுரியஸான பஸ்ஸு, காரு, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின்ஸ் எல்லாமே இது உள்ளே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 400 வாகனங்கள் இந்த ஒரு கப்பல் உள்ளே இருந்திருக்கு. இந்த ஒரு கப்பலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் இதை வந்து தூக்கிட்டாங்க. ஆனால் இந்த கப்பலை தூக்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய செலவு ஆயிருக்கு. அதாவது எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து இதுக்கு ரொம்பவும் ஆயிருக்கு. இந்த மாதிரி கப்பல் எல்லாமே பெரிய பெரிய லக்ஸுரியஸான காரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு சரக்கு கப்பல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கப்பல் பேர் தான் MV கோல்டன் ரே. தென் கொரியாவிலிருந்து 2017 அப்போ போகிற இந்த ஒரு கப்பல் இதுவும் ஒரு சரக்கு கப்பல் தான். இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பெரிய லக்ஸுரியஸான காரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்க ஒரு கப்பல். USA போன்விங் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கிளம்பி வால்டிமோர், மேரிலாண்ட் அந்த ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கப்பல் உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லக்ஸுரியஸான பிராண்டான ஹுண்டாய், பென்ஸ், லேண்ட் ரோவர் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4800க்கும் மேற்பட்ட அதிகமான கார் இருக்குது. செப்டம்பர் 8, 2019 அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பலுக்கு ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிடுச்சு. இதனால் அந்த கப்பல் வந்து நவுறாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே இந்த ஒரு கப்பலும் அப்படியே அந்த கடலில் சாஞ்சிடுச்சு. இந்த ஒரு சம்பவம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜக்கில் அப்படின்ற ஒரு தீவு பக்கத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கு ஒரு காரணமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஷிப்புனாலே 2 சைடும் பேலன்ஸாக தான் வெயிட் ஏற்றணும். இவங்க ஒரே ஒரு சைடு பக்கம் மட்டும் அதிக வெயிட் உள்ள காராக ஏற்றுனதுனால இந்த கப்பல் பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே சாஞ்சிடுச்சு. இந்த ஒரு கப்பலில் கிட்டத்தட்ட 24 ஒர்க்கர்ஸை வந்து இந்த ஒரு கப்பலில் கிட்டத்தட்ட 24 ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ ஆபத்து நடந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் வந்து டக்குன்னு எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த 4 பேர் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவும் அதாவது உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்கள ரொம்பவும் கஷ்டப்பட்டு பெரிய பெரிய டீம்லாம் வந்த பேருக்கு தான் அந்த 4 பேரையும் ரொம்ப நேரம் கழித்து தான் அவங்களை காப்பாற்றினாங்க. NTSB நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி போர்டு அப்படின்ற ஒரு அமைப்பு தான் கடைசியில் வந்து இவங்களை காப்பாற்றிருக்காங்க. ஆனால் இந்த கப்பலை வந்து காப்பாற்ற முடிஞ்சதான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. 2020 அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு கப்பலை 8 துண்டாக வெட்டி தான் இந்த ஒரு கப்பலை வந்து அந்த கடல்லேருந்து வெளியில் எடுத்தாங்களாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது கூரேஜ் ஆக்ஸ் அப்படின்ற ஒரு கப்பலை பற்றி தான். இது சிங்கப்பூர் கொடியை வந்து அந்த ஒரு கப்பலில் மாட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 5000 கார்களை கொண்டு போகிற ஒரு பெரிய கப்பல். இந்த ஒரு கப்பல் 2006 ஜூலை 23 அப்போ ஜப்பான்லேருந்து கனடா போகிற வழியில் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை நேரிடுது. அதாவது கிட்டத்தட்ட 4700 கார்கள் வந்து இந்த ஒரு கப்பலுக்குள்ளே இருக்குது. இந்த ஒரு கப்பல் கிட்டத்தட்ட அலாஸ்கா வரைக்கும் போனோடனே இதுவும் பேலன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக லைட்டாக சாஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாக சாஞ்சிடுச்சு. ஒரு பயங்கரமான ஒரு பெரிய மீட்பு குழுனா அது US நேவி கார்ட்ஸ் இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஒரு கப்பலில் வேலை செய்கிற 23 ஒர்க்கர்ஸை வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு தான் அவங்களால காப்பாற்ற முடியுது. இந்த ஒரு கப்பலில் கிட்டத்தட்ட $103 மில்லியன் அளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. நம்மளோட இந்தியன் நாட்டு பணம்படி கிட்டத்தட்ட 860 கோடி. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கப்பலுக்குள்ளே இருக்கிற கார்களுக்கு மட்டும்தான். இந்த கப்பலை செலவு பண்ணுறதுக்கு தனியாக ஒரு செலவாச்சு. இந்த கப்பலை தூக்கிறதுக்கு தான் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. ஆனால் அந்த ஆட்களை கொஞ்சம் சீக்கிரமாக 1 வாரத்திலே அவங்கள வந்து பத்திரமா எடுத்துக்கிட்டாங்களாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற கப்பல் பேர் தான் ஃபெலிசிட்டி எக்ஸ். இந்த ஒரு கப்பல் பிப்ரவரி 2022 அப்போ ஒரு பெரிய விபத்தை வந்து சந்திக்குது. பிப்ரவரி 16 அப்போ அட்லாண்டிக் ஓஷன் அப்போ அசோரஸ் அப்படின்ற ஒரு தீவில் வந்து இது பழுதடைஞ்சு ஒரு இடத்துல நிற்குது. மார்ச் 1 அப்போ ஃபுல்லாகவே இந்த ஒரு கப்பல் முழுகிடுச்சு. மற்ற கப்பல் எல்லாமே லைட்டாக தான் சாஞ்சுது. ஆனால் இந்த ஒரு கப்பல் ஃபுல்லாகவே முழுங்கிடுச்சு.
இந்த ஒரு விஷயம் வந்து உலகம் ஃபுல்லாக பெருசாக பேசப்பட்டது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லக்ஸூரியஸ் கார் வந்து இந்த ஒரு கப்பலில் இருந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது ஃபெலிசிட்டி எக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கப்பல் மிகப்பெரிய கப்பல். கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட லக்ஸூரியஸான கார்ஸ் இந்த ஒரு கப்பலோட முழுகி போச்சு. இந்த ஒரு கார் உள்ளே இருக்கிறது மொத்த ரேட்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 மில்லியன் to 440 மில்லியன் அளவு வருதான். அதாவது நம்ம இந்திய நாட்டு பணம்படி 2800 கோடியிலிருந்து 3300 கோடி அளவு வருதான். இப்படிப்பட்ட சில விஷயம் நடந்தாலும் அந்த கப்பலில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த கப்பலில் வேலை செஞ்ச 23 பேரையும் பத்திரமா மீட்டுட்டாங்களாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பலில் இருக்கிற எரிபொருள், கச்சா எண்ணெய் இது எல்லாமே சில விஷயங்கள் இந்த கப்பலோட பிளாஸ்டிக்ஸ் இரும்பு எல்லாமே அந்த கடலில் கலந்து கடலை ரொம்பவும் மோசம் பண்ணிடுச்சான். அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் முக்கியமாக வந்து முழுகிறதுக்கு காரணம் அந்த கப்பலில் வந்து தீ விபத்து நடந்திருக்கான். அதில் சில காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கப்பலில் எலக்ட்ரிக் கார் எடுத்துகிட்டு போனதுனால அந்த காரில் லித்தியம் பேட்டரி தானே இருக்கும். அப்படி பார்த்தா அந்த லித்தியம் பேட்டரி வெடிச்சதுனால தான் இந்த ஒரு கப்பல் முழுகிறதுக்கான முக்கியமான காரணம்னு அப்படி சில பேர் சொல்கிறாங்க. கடந்த சில வருஷம் பார்த்திங்கன்னா காரோட விலை ரொம்பவும் ஹையாக இருக்கும். இதுக்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கப்பல் வந்து அடிக்கடி ஆபத்தில் போய் மாட்டிக்கிறதுனால அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுதுல்ல, அதுக்காகவே இந்த மாதிரி காசெல்லாம் உயர்த்தலாம். இதை பற்றி உங்களோட கருத்து எதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவில் அடுத்ததாக அதாவது 5ஆவதாக பார்க்க போகிறது MV பால்டிக் ஏக் அப்படின்ற ஒரு பெரிய கப்பலை பற்றி தான். இந்த ஒரு கப்பல் டிசம்பர் 5, 2012 அப்போ ஒரு பெரிய சம்பவத்தை ஏற்படுத்துது. இந்த ஒரு MV பால்டிக் ஏக் அப்படின்ற கார்களை கொண்டு போகிற இந்த ஒரு பெரிய கப்பல் ஒரு பெரிய கண்டெய்னர் ஷிப் மேலே மோதி ஒரு பெரிய சம்பவத்தை ஏற்படுத்துது. இந்த சம்பவம் நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா நெதர்லாண்டு கிட்ட நடக்குது. இந்த ஒரு ஷிப்புங்க எல்லாமே ரோரோ ஷிப்புன்னு சொல்லுவாங்க. ரோரோ ஷிப்பில் நடந்த பெரிய ஆக்சிடெண்ட்டில் நம்ம பார்க்குறது இந்த ஒரு ஷிப்பு தான். பெல்ஜியம்லேருந்து ஃபின்லாண்டு போகிற வழியில் இந்த ஒரு கப்பல் வந்து கரெக்டாக பெல்ஜியம்லேருந்து ஃபின்லாண்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 1400 மின்சுபி கார்ஸ் வந்து இந்த ஒரு கப்பல் உள்ளே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பால்டிக் ஏக்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய கப்பல் ஃபுல்லாகவே முழுகிடுச்சு. 24 பேர் வேலை செய்கிற இந்த ஒரு கப்பல் கிட்டத்தட்ட 13 பேரை மட்டும்தான் ரொம்ப நேரம் கழித்து காப்பாற்ற முடியுது. மிச்ச 11 பேரையும் அந்த கப்பலையுமே காப்பாற்ற முடியல. கப்பல் முழுங்கினது கடல்லேருந்து பார்த்திங்கன்னா 35 அடி தான். அதனாலே பார்த்திங்கன்னா 2014 இதை வெளியே எடுக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 11 உயிரும் 1400 காரும் போனால் கூட அதிக இழப்பு இந்த ஒரு கப்பலுக்கு தான். அதாவது இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்றதே சொல்லவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கப்பலுக்கு கிட்டத்தட்ட 8 துண்டாக கட் பண்ணி தான் எடுத்துருக்காங்களாம் கடல்லேருந்து. சில பேர் கேட்பாங்க, இது கடலுக்கடியிலே இருந்துட்டால் எதுவும் பிரச்சனை இல்லையே, லாஸ் எப்படி இருந்தாலும் லாஸ் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா இது கடலுக்குலேருந்து 34 அடி தான் மேலே. அதாவது வேறு ஏதாவது கப்பல் உள்ளே போச்சுன்னா அந்த கப்பலோட அடிபாகம் இதில் பட்டு அந்த கப்பலும் வந்து பெரிய ஆக்சிடெண்ட்டில் ஆபத்து ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி போன கப்பல் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கடல்லேருந்து எடுத்துடணும். எப்பயுமே ரொம்ப நடுக்கடலுக்கு போச்சுன்னா எடுக்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கரை ஓரம்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்லேருந்து அந்த ரொம்பலாம் ஆழம் இருக்காது. அந்த 2 கப்பல் வந்து ஏதாவது மோதி உரசி இடிஞ்சு விழுந்துடும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த உடஞ்சி போன கப்பல் எல்லாமே, அதாவது வீணாக போன கப்பல் எல்லாமே பீஸாக கட் பண்ணி அங்கேருந்து எடுத்துருவாங்க. ஆனால் அந்த பீஸாக கட் பண்ணுறதுக்குனே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கப்பல் எல்லாம் போய் பீஸாக கட் பண்ணணும். அப்புறம் அந்த பெரிய பெரிய பீஸான கப்பலை இன்னொரு கப்பலில் ஏற்றி அந்த கப்பல் எல்லாமே தூக்கிட்டு வந்து வேறு ஏதாவது இரும்பு கடையில் தான் போடுவாங்க. ரொம்பவும் டேமேஜ் ஆகாத காரை வந்து அதாவது இந்த ரீஃபார்மேஷன் சொல்லுவாங்க, ரீஃபார்மேஷனில் வந்து இதை வந்து உருவாக்குவாங்க. மற்றபடி மற்ற கார் எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். ஓகே விவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஒரு ரோரோ ஷிப்போ ஒரு கண்ட்ரியிலேருந்து காரை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வராங்க, அந்த காருக்கான ரேட்டு ஏன் இவ்வளோ விற்கிறாங்கன்ற எல்லா விஷயமே இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.